ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா, கோடை வெயில் தொடங்கிருச்சு இல்லையா? கோடைக்கு ஏற்ற குழுன்னு ஒரு ரோஸ் மில்க் பார்த்துடலாம். ரோஸ் மில்க் நம்ம நேச்சராக செய்ய போகிறோம், எந்த கெமிக்கல்ஸ் ஆடும் இல்லாமல். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருங்க. இது பன்னீர் ரோஸ், வீட்லேயே பூத்த பூ. இங்கே பக்கத்தில் தோட்டம் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக கிடைச்சிரும். மார்க்கெட்லேயும் இந்த ரோஸ் கிடைக்கும், ஒரே நாளில் உதிர்ந்து போயிடும். நேச்சுரான பன்னீர் ரோஸு இது தான். அந்த மாதிரி ரோஸ் வாங்கிக்கோங்க. ரோஸ் வாங்கிக்கிட்டு குங்குமப்பூ வேணும்னா குங்குமப்பூ எடுத்துக்கோங்க கிடைச்சிதுன்னா. அப்படி இல்லைன்னா பீட்ரூட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுருக்கேன், நம்ம லட்டு பிடிக்கலாம் பயன்படுத்துவாங்க. இதை பவுட்ரு பண்ணி ஒரு சிட்டிக்கு அந்த அளவுக்கு தான் நம்ம சேர்க்கணும். அந்த ஃப்ளேவர், கடையில் விற்கிற ஃப்ளேவர் வரணுன்னா சும்மா ஒரு சிட்டிக்கு போட போகிறேன். அதே மாதிரி நான் ஒயிட் சுகர் சேர்க்கலை, நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். பால் 1/2 லிட்ரு காய்ச்சி குளிர் வச்சுருக்கேன். இப்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்துட்டிங்களா? பன்னீர் ரோஸு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், நாட்டு சர்க்கரை, பால், சால்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏன்னா 1/2 லிட்ரு பால் தண்ணி இல்லாமல் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்காக இந்த ரோஸ் நல்லா ரோஸ் வாட்டர் எடுக்கிறதுக்காக, ரோஸ் இது பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுட்டு சூடேறுது. இப்போது ரோஸோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த காம்பு வேண்டாம். ரோஸ் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துட்டாச்சு, இதழ்கள் மட்டும் பிரித்து வச்சுட்டோம். இப்போது தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது, அதில் இதை போட போகிறேன் நான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இந்த ரோஸை சேர்த்துடலாம். நம்ம ரோஸ் வாட்டர் கூட நம்ம இது மாதிரி பண்ணி ஃபேஸில் போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃபேஸ் க்ளோ ஆகும். அதுக்கு மாதிரி இந்த மாதிரி ரோஸ் கிடைச்சா நீங்கள் வீணாக்காமல் பயன்படுத்துங்க. பாருங்கள், ஒரு ஏலக்காய் பொடி இதில், ஏன்னா ஃபில்ட்ரு தான் பண்ண போகிறோம் அப்படினால இப்போயே போட்டுறேன் நான். மிளகு அவ்வளோதான் எடுத்தேன் நான். இந்த பச்சை கற்பூரன்றது ஒரு சிட்டிகை அளவு, ஏலக்காய் 2 தட்டி வச்சுருக்கேன். இதிலையே நம்ம சேர்த்துடுறோம். ஒரு சிட்டிகை அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கலர் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இதுலேயே இந்த குங்குமப்பூவையும் கொஞ்சம் சேர்த்துடலாம், அப்போ தான் நேச்சுரல் கலர் கிடைக்கும் நமக்கு. இவ்வளோதான். தட்டு போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைங்க, ஒரு 10 minutes. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கலரும் மாறிடுது. செம்ம வாசனை அதிகமாக இருக்குது. ஏன்னா பன்னீர் ரோஸ் இல்லையா? அந்த பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிக்கோட ஃப்ளேவர் சேர்ந்ததுனால நம்ம கடையில் கூட அந்த அளவுக்கு ஃப்ளேவர் ஸ்மெல்லு இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு கொதிக்கும் பொழுது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ ரோஸ் மில்க்குக்கு தேவையான ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சிடலாம் நம்ம. இப்போது இந்த வாட்டரை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நேச்சர் கலர்னால் இதுதான். நம்ம எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணல. தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பால் கொஞ்சம் திக்காக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா? தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கோங்க. இந்த தண்ணி சேர்த்ததும் மீடியமாக நம்ம குடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இல்லையா? அதுக்காக. இந்த ஸ்மெல்லே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே நம்ம ஃபேஸில் கூட அப்ளை பண்ணலாம். எதுவுமே நம்ம சால்ட்டு சேர்க்காமல் இருந்தால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் பால் குளிர்ந்த பால் எடுத்துக்கோங்க. நம்ம காய்ச்சி குளிர் வச்சுக்கணும். இதில் இப்போது நாட்டு சர்க்கரை சேர்த்து கலக்கலாம். தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்குங்க. ஒயிட் சுகர் வேணுன்றவங்க சேர்த்துக்குங்க. ஒயிட் சுகர் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கெலாம் ஒயிட் சுகர் நீங்கள் சேர்த்துக்காதீங்க மேக்ஸிமம். இப்போது பாருங்கள், இதுவே கொஞ்சம் கலர் நல்லாவே வந்திருக்கு. இதில் இந்த ரோஸ் வாட்டரையும் நம்ம சேர்த்துடுறோம்.
ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்கும். நான் வந்து இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்கவே கலர் வந்து ப்ரௌனிஷாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துட்டோம். நம்ம நல்லா இருக்கிற எல்லா ரோஸ் மில்க்கையும் இதிலையே நம்ம சேர்த்துடலாம். கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம கடையில் போய் வாங்கணும் அட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் ஹெல்தி இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஊற்றி வாட்டர் பாட்டிலில் கொடுத்து அனுப்பலாம், சூப்பராக இருக்கும். சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. மேலே ஒரு ஐஸ் க்யூபும் குங்குமப்பூவும் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். யாருக்குன்னா தரணும், கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான நேச்சுரலான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. குடிக்கிறதுக்கு நல்லா கூலிங்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கோடையில் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் பண்ணி கொடுங்க. ஜூஸ் நல்லாவே இருக்கும். இது ரோஸ் வாட்டருன்னும் போது நமக்கு நேச்சுராக எடுத்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ரோஸ் மில்க்கு ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, பாய்.